Hi friends, என்னோட பேரு குமுதா. நான் வந்து இப்பதான் புதுசா சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். குமுதா தினேஷ் vlogs நம்ம சேனல் பேரு. நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சீக்கிரமா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஷீட் மாஸ்க் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இந்த மாமா ஆத்தோட விட்டமின் சி பேம்பூ ஷீட் மாஸ்க் தான் பார்க்க போறோம். இதுல வந்து ஹனியும் இருக்கு, விட்டமின் சி பிளஸ் ஹனி இருக்கு. நம்ம பேசிக்கா வந்து எதுக்கு நம்ம ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் ஹைட்ரேட்டடா இருக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு கொஞ்சமா தான் ரிமூவ் பண்ணும். மீன்ஸ் என்ன சொல்றதுன்னா கொஞ்சமா தான் ரிமூவ் பண்ணும், ஒரே டே ரிமூவ் பண்ணிடாது. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சூதிங்கான ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு ஒரு எஃபெக்ட் இருக்கும் நம்மளுக்கு. அதுக்காகவும் இந்த ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மள வந்து யூவி ரேஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக வந்துட்டு இந்த ஷீட் மாஸ்க் யூஸ் ஆகும். அதாவது வந்துட்டு இதுல இருக்க வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேசிக்கா நம்மளுக்கு வந்து சொல்றதுதான் ஒரு க்ளோ இருக்கும். ஒரு ஃபேஸ்ல வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு க்ளோ, ஒரு நேச்சுரலான ஒரு க்ளோ எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு தான் வந்து ஷீட் மாஸ்க் நம்ம பேசிக்கா யூஸ் பண்ணுவோம். இது எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இதுன்னு கிடையாது, எந்த ஒரு ஷீட் மாஸ்கா இருந்தாலுமே எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிக்கணும், நல்லா நீட்டா கிளென்ஸ் பண்ணிக்கணும். கிளென்ஸ் பண்ணிட்டு ஷீட் மாஸ்க் எடுத்து நம்ம ஃபேஸ்ல வைக்கணும். நல்லா இது பண்ணி வைப் பண்ணிட்டு நம்ம ஷீட் மாஸ்க்கை வைக்கணும். ஷீட் மாஸ்க்கை வச்ச பிறகு 15 to 20 மினிட்ஸ், நான் சொல்றது மேக்ஸிமமா சொல்றேன். 20 மினிட்ஸ்ங்கிறது ரொம்ப மேக்ஸிமம், நீங்க 15 மினிட்ஸ்ல எடுத்துடலாம். ஸோ 20 மினிட்ஸ் நீங்க வந்துட்டு வச்சிருந்தீங்களாலும் அதுக்கு மேல போகக்கூடாது. அந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து மசாஜ் பண்ணி விடணும். ஏன்னா அதுல இருக்க சீரம்லாம் நம்ம ஃபேஸ்ல வந்து இருக்கும். ஸோ வந்து லைட்டா வந்து ஜென்டிலா வந்து மசாஜ் பண்ணி விடணும் நம்ம ஃபேஸ். ஓகேவா? அதுக்கு மேல ஒருவேளை நீங்க மறந்துட்டு 20 மினிட்ஸ் மேல அந்த மாதிரி நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த எஃபெக்ட் இருக்காது. அந்த ஹைட்ரேஷன், அந்த நமக்கு ஏற்கனவே அந்த ஹைட்ரேஷன் போயிருக்கும், அந்த சீரம் அதெல்லாம் அந்த மாஸ்க்ல இருந்து நமக்கு ஃபேஸ்க்கு போயிருக்கும் இல்லையா, அது வந்து திரும்ப அந்த ஃபேஸ்க்கே வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கும். நமக்கு வந்து ஒரு எஃபெக்ட் இருக்காது, நமக்கு வந்து இந்த ஷீட் மாஸ்க் போட்ட ஒரு எஃபெக்டே இருக்காது. ஸோ தட் இன்னைக்கு நான் வந்து இந்த ஷீட் மாஸ்க் எப்படி உங்களுக்கு போடுறது, இதுல என்ன எஃபெக்ட் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்ட போறேன். இப்பதான் நான் வந்து ஓப்பனே பண்றேன். உங்க முன்னாடியே ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, சாரி இங்கிட்ட ஓப்பன் பண்ணும். ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் ஒரு ஷீட் மாஸ்க் எப்படி இருக்கும்னா நல்லாவே ஈரமா இருக்கும், பயங்கரமா இருக்கு. கிழிஞ்சிரும் போல, அந்த அளவுக்கு பயமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில தான் இருக்கு, தண்ணி ஒழுகுது. சோ தட் இதுல வந்து சீரம் இது பண்ணிருப்பாங்க. அதை நம்ம வந்து லைட்டா அன்ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை நம்ம இந்த மாதிரி அன்ஃபோல்ட் பண்ணிக்கணும். அன்ஃபோல்ட் பண்ணிட்டு பார்த்து அன்ஃபோல்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து ரொம்ப மெலிசா இருக்கு. இப்படி இருக்கு இல்லையா, நமக்கு நோஸ், ஐஸ்க்கு, மவுத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ஹோல்ஸ் போட்டிருக்காங்க. அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. இதை வந்துட்டு இது வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு சில்லுன்னு ஒரு காமான எஃபெக்ட், அப்படியே ஒரு சடன்னா வந்து ஒரு சில்லுன்னு நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கும், ஒரு டக்குன்னு ஒரு ரிலாக்ஸிங் எஃபெக்ட் இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. இப்படி போட்டுக்கோங்க. பெருசா தான் இருக்கு. எல்லா டைப் ஃபேஸும் எல்லா டைப்பான ஃபேஸுமே போடுற மாதிரியான ஒரு மாஸ்க் தான். ஸோ இதை எப்படி போட்டுக்கோங்க. போட்டு டைம் பார்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாக வந்து 4:25 ஆகுது, ஈவினிங் 4:25 ஆகிட்டு இருக்கு. இதை வந்துட்டு ஒரு மாதிரி பிசுப்பு தன்மை இருக்கும். ஏன்னா அதில் வந்துட்டு அதில் இன்க்ரீடியன்ஸ் மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹனி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்கன் ஆயில், அதுக்கப்புறம் வந்துட்டு விட்டமின் சி, இதெல்லாம் தான் நமக்கு. அப்புறம் வந்துட்டு நயசனமைட், இது எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து ஸ்கின்னை வந்துட்டு எல்லாமே வந்து ஸ்கின்னுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ். விட்டமின் சி வந்து ரொம்ப ஒரு மெயினாக ஒரு கீ இன்க்ரீடியண்டாக இருக்குது. ஸோ தட் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். இதை வந்து இப்படியே விட்டுருங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் விட்டுட்டு அப்படியே கண்ணை மூடி படுத்துக்கோங்க. எந்த ஒரு வேலையும் பண்ணாதீங்க, அப்படியே கண்ணை மூடி படுத்துக்கோங்க. படுத்துட்டீங்க ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு, 15 மினிட்ஸே மேக்ஸிமம் தான், 15 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே வந்து மசாஜ் பண்ணிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு
20 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சுட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் ஹாய், இப்போ வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் என்னோட மாஸ்க் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். இந்த ஷீட் மாஸ்க் ரிமூவ் பண்ணுறேன். எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள். மாஸ்க் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சீரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சீரம் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. சீரம், அந்த கிளிசரின் இதெல்லாம் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் நம்ம வந்து அதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸில் வந்து செட்டில் ஆகிறதுக்காக வந்துட்டு, நம்ம ஸ்கின்குள்ளே செட்டில் ஆகிறதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு ஜென்டிலாக மசாஜ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ். இது வந்து ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து செட் ஆகிட்டு இப்படி ட்ரை ஆகிடும். ஸோ தட் இப்படி ஈவனாக மசாஜ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேஸ் வந்து ட்ரையாக இருந்தது. இப்போ வந்துட்டு அப்படியே வந்து ஒரு உள்ளேருந்து ஒரு நேச்சுரலான ஒரு க்ளோ, அந்த மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு க்ளோ, ஒரு ஹெல்த்தியான க்ளோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்கின்னே வந்து ஒரு ப்ளம்பியாக, நம்மளோட நேச்சுரல் ஸ்கின்னே வந்துட்டு கொஞ்சம் ப்ளம்பியாக இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படியே வந்துட்டு ஸ்கின்குள்ளே நல்லா வந்துட்டு அப்சர்வ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி வந்து மசாஜ் பண்ணிட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்கின் எப்படி ட்ரையாக இருந்ததுன்னு பாருங்கள். இப்போ கொஞ்சம் வந்து ப்ளம்பியாக தெரிகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கே வந்துட்டு. இதை அப்படியே விட்டுருங்க. இந்த சீரம் வந்துட்டு நம்ம ஃபேஸ் வந்து செட் ஆகிடும். அந்த இது வந்து நமக்கு இதாகிடும், ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிடும். அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு அவசியம் கிடையாதுட்டு. ஒரு மந்த்லி வந்து ட்வைஸ் அந்த மாதிரி, த்ரைஸ் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி அவசியம் கிடையாது. சும்மா எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க, அதுக்கு வந்து கொஞ்சம் க்ளோவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி டைமில் மட்டும் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணலாம். அண்ட் பாய் கைஸ், உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் உங்களுக்கு.